வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, அருணகிரிநாத சுவாமிக்கு அரோகரா, வள்ளிமலை சச்சிதானந்த சாமி துணை, பொங்கித்தாய் அருள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த காணொலி எதை பற்றி அமைய போகுதுன்னா, வேல்மாறல் பாராயணத்துக்கு முன்பு நம்ம பிரார்த்தனை பண்ணணும், வேல்மாறல் பாராயணத்துக்கு அப்புறம் நம்ம பாவனை பண்ணணும். அது எப்படி பண்ணணும், இப்படி பண்ணுறதுனால நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றின ஒரு விளக்கம் தான் இந்த காணொலி. முதல்ல ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த வேல்மாறல்ங்கிறது மகா மந்திரம். இந்த மகா மந்திரம் நம்ம படிக்கும் போது நம்ம மனதில் தான் முதல் தாக்கத்தை ஏற்படுத்தும். மனம்தான் தெய்வ மனமாக பாவிக்கும். இது எப்படி நம்ம பிரார்த்தனையும் பாவனையும் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் தான் இந்த காணொலி. முதல்ல நம்ம வேல்மாறல் பாராயணம் பண்ண போகிறோம். பாராயணத்துக்கு முன்னாடி நமக்கு மனித வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இந்த தெய்வ பாசுரங்கள் அனைத்துமே குருமார்களால் நம்ம பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்துவிட்டு முருகப்பெருமானை போய் சரணாகதி நிலையை அடையணும் அப்படிங்கிறதுக்காக அருளப்பட்டிருக்கு. இப்படி தான் வள்ளிமலை சச்சிதானந்த சாமி இந்த வேல்மாறல் மகா மந்திரத்தை அருளுனாங்க. பொங்கித்தாய் அனுகிரகத்தில் ஆசீர்வாதத்தில் இது நமக்கு இப்போ அருளப்பட்டிருக்கு. நம்ம பாராயணம் பண்ணுறோம். இப்போ நம்ம நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்க நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இப்போ நமக்கு ஒரு உள்வினையினால் நமக்கு ஒரு நோய் வந்துடுச்சு. இப்போ என்னென்னா ஒரு கேன்சர்னு வச்சுங்களேன். கேன்சர் ஒரு 4th ஸ்டேஜ், 2nd ஸ்டேஜ் இந்த மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு ஏதோ இந்த நோயால் ஆட்கொள்ளப்பட்டவங்களுக்கு இந்த வேல்மாறலை எப்படி பாராயணம் பண்ணனா அந்த நோய் அவங்கள விட்டு முழுமையாக விளங்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல நீங்கள் வேல்மாறல் பாராயணத்துக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த வேல்மாறல் படிக்கிறதுக்கு முன்னாடி, பாராயணம் பண்ணுறதுக்கு முன்னாடி குருமார்களை வணங்கணும். குருவின் மூலமாகவே உங்களுக்கு அனைத்து விஷயங்களும் அளிக்கப்படும். இப்போ இந்த அருள்னது வள்ளிமலை சச்சிதானந்த சாமி, இப்போ அருணகிரிநாத சாமி, வள்ளிமலை சச்சிதானந்த சாமி மனப்பூர்வமாக வணங்கிட்டு உங்களுடைய இந்த நோய் குணமாகணும், இந்த கேன்சர் குணமாகணும். அப்போ நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம், அப்பா முருகா எனக்கு இந்த நோயை குணப்படுத்தணும் அப்படின்னா குருமார்களையும் நீங்கள் வணங்கிட்டு இப்போ பாராயணம் பண்ணும்போது தொடர்ச்சியாக பாராயணம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. இப்போ இந்த பாடலை நீங்கள் அடிக்கடி திருப்ப பாராயணம் பண்ணுவீங்க. அப்போ நடத்து குகன் வேலே அப்போ அந்த இடம் வரும்போது உங்களுடைய நோயை முருகப்பெருமானுடைய வேலாயுதம் குணப்படுத்துவது போல் நீங்கள் பாவனை பண்ணிக்கணும். பண்ணிக்கிட்டே வரும்போது உங்கள் மனம் தெய்வ மனமாக பாவிக்கும். இப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய அனைத்துமே மனதின் மூலமாக தான் நடக்கும். அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் மனதின் மூலம்தான் நடக்கும். அப்போ அப்படி நடக்கிறதுனால இப்போ உங்கள் மனம் தெய்வ மனமாக பாவிக்கும். இப்போ இந்த வேல்மாறலை தொடர்ச்சியாக நம்ம படிச்சுட்டு அந்த இறுதியில் வரும்போது நம்ம படித்து முடிச்சிட்டோம், நிறைவேறின பிறகு முதல்ல அதுக்கப்புறம் நம்ம பாவனை பண்ணணும். பாவனைனா என்ன, அது ஏன் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த வேல்மாறல் நம்ம படிக்கும்போது நமக்கு மனித மனம் தொடக்கத்தில் இருக்கும். படித்து முடித்தோன்னே சில மணி துளி அளவுகள் தெய்வ மனம் பாவிக்கும். தெய்வ மனத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் அது உங்களுக்கு அருளப்படும். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துங்களேன், இப்போ ஃபோன் இருக்குது, இப்போ ஃபோன் உங்களுக்கு அடிக்கும். திடீர்னு நீங்கள் நினைப்பீங்க, இந்த ஒரு பர்சனை நினைப்பீங்க, அந்த பர்சன் அந்த கரெக்டாக அந்த நேரத்தில் அந்த ஃபோனை அந்த லைனில் வருவார். இது எப்படி சாத்தியப்பட்டுச்சு? உங்களுக்கு மனது ஏதோ ஒரு நடக்க போகிறத முன்னாடியே இன்டிமேஷன் பண்ணுது. அப்போ மனம் ஏதோ ஒரு மாறுதல் அடைஞ்சு. இது எப்போ நடக்கும் அப்படிங்கிறத நம்மளால் கணிக்க முடியாது. ஆனால் இது குருமார்களுக்கு இந்த தெய்வ மனம் நிரந்தரமாக இருக்கும். அப்போ தான் அது பேரறிவாக மாற்றப்பட்டு உங்களுடைய பிரச்சனைகள்லாம் குருமார்கள் தெய்வ பாசுரங்களை அருள்வாங்க. இப்போ நமக்கு மனித மனம் இருக்கிறதுனால நமக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. அப்போ தெய்வ மனம் மாறும். இப்போ இந்த வேல்மாறலை நீங்கள் பாராயணம் பண்ணி முடித்தோன்னே உங்கள் மனம் தெய்வ மனமாக பாவிக்கப்படும். அப்போ அந்த தெய்வ மனம் பாவித்த உடனேயே நீங்கள் பாவனை பண்ணணும், என்னக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த வியாதி குணமாயிடுச்சு, அப்பன் முருகனால், வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகளால், அருணகிரிநாத சாமி துணையோட குருமார்களோட அனுகிரகத்தில் இந்த நோய் பரிபூரணமாக குணமாயிடுச்சுன்னு நீங்கள் நம்பணும். அந்த நம்பிக்கை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வேல்மாறலை படிச்சுட்டு அப்படியே விட்டுடுறாங்க. இது அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு அந்த நம்பிக்கை வரும். இந்த தெய்வ பாசுரத்தை நான் படிச்சிருக்கேன், அப்பன் முருகப்பெருமான் எனக்கு பரிபூர்ணமாக என்னுடைய சிக்கலையும் என்னுடைய பிரச்சனைகளையும் சரி செய்து விட்டார், குருமார்கள் அதற்கு துணை புரிஞ்சாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சி இதை பாவனை பண்ணும்போது உங்களுடைய மனம் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் தொடர்ந்து இதை படிச்சுட்டே இருந்து இதை பாவனை பண்ண உங்கள் மனம் அந்த வியாதியை குணப்படுத்தக்கூடிய ஆற்றலை மனமே உற்பத்தி பண்ணும். இப்போ ஸ்டேஜ் கேன்சர் இருக்குது அப்படின்னா அந்த கேன்சரை குணப்படுத்தக்கூடிய அருமருந்தை உங்கள் மனம் உற்பத்தி பண்ணி அந்த கேன்சரை அது குணப்படுத்தும். இதுக்கு தொடர்ச்சியாக படிக்கணும். இருவேளையும் படிச்சுட்டே வந்தீங்கன்னா இது உங்களுக்கு சாத்தியப்படும்.
இந்த மாதிரி நீங்கள் படிச்சுட்டு வரத்துக்கு சரி இப்படி நடந்திருக்கா யாருக்கான பல உதாரணங்கள் சொல்ல முடியும். அப்படி இயல்பாக சென்னையில் ஒரு தாய்க்கு நடந்தது. ஒரு தாயும் ஒரு மகனும் இருக்கிறாங்க. அந்த வீட்டில் 2 பேர் தான். அவங்களுக்கு மருத்துவ பரிசோதனைக்கு போகும்போது அவங்களுக்கு ஹார்ட்டில் 3 ஓட்டைகள் இருந்ததாக ரிப்போர்ட் வந்துடுது. அவங்களால குணப்படுத்துகிற அளவுக்கு வசதி இல்லை. அப்போ ஒரு அடியாரின் உதவியால் அவங்க அந்த வேல்மாறலை படிக்கிறாங்க. நித்தம் படிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 20 தடவை 30 தடவை எப்பப்பெல்லாம் நேரம் இருக்கோ படிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ நம்பிட்டாங்க, என் வியாதி குணமாக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிறத எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு அவங்க நம்பினதுனால அப்படியே மனம் வந்து என்ன ஆகிடுதுன்னா அந்த அந்த அவங்களுக்கு இருக்கிற அந்த பிரச்சனைகள் அந்த ஓட்டை சரி செய்யப்பட்டுச்சு. குறிப்பிட்ட சில மாதங்களுக்கு அப்புறம் போய் மருத்துவரை சந்திக்கிறாங்க, போய் சோதனை பண்ணுறாங்க. உங்களுக்கு அந்த இருந்த தடயமே இல்லாமல் மறைஞ்சிச்சுன்னு சொல்லி மருத்துவர் ரொம்ப வியந்துகிறாரு. சென்னையில் அந்த ஒரு மருத்துவமனையில் இதற்காக அவங்க அறிவிப்பு பலவையே வச்சிருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். உறுதிப்பட்ட தகவல் தான். எப்படி இது சாத்தியப்பட்டுச்சு? இதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த வேல்மாறல்ங்கிறது ஒரு ஔஷதம். நோயை புறநோயை குணப்படுத்துறக்கூடிய ஆற்றலை எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் சரி, எந்த வியாதியாக இருந்தாலும் சரி, உங்களை நீங்கள் சரி பண்ணி கொள்ளலாம். அதற்கு உங்களுடைய நம்பிக்கையும் தொடர்ச்சியாக அதை நீங்கள் படிக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு இது சிக்கல், இதை எப்படி படிக்கணும், நிறைய இடங்களில் தப்பாக இருக்குது. இது பண்ணால் அதுக்கு தான் நாங்கள் வழிவகுத்திருக்கோம். வள்ளிமலை சச்சிதானந்த சாமிகள் ஏற்படுத்தின முறைப்படி படிக்கணும். படிக்கிறதுக்கு முன்னாடி குருமார்களை வணங்கணும். வணங்கிட்டு நிறைய இடங்களில் இந்த குருமார்களை பற்றின ஒரு விழிப்புணர்வே இல்லாமல் இருக்குது. குருமார்களை நீங்கள் வணங்கினா தான் இது பரிபூர்ணமாக உங்களுக்கு அது சித்தியாகும். வள்ளிமலை சச்சிதானந்த சாமி தான் இதை இந்த வேல்மாறல் மகா மந்திரத்தை உருவாக்குனாங்க. அதற்கு வள்ளித்தாய் ரூபத்தில் பொங்கிங்கிற தாய் தான் சாமிகளுக்கு அந்த ஞானத்தை கொடுத்தாங்க. இந்த மாதிரி நீங்கள் முறைப்படி குருமார்களை வணங்கி நீங்கள் படிக்கணும். இது எப்படி அப்படின்னா, நாங்கள் இதற்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நித்திய வழிபாடாக பண்ணுறோம். பிரம்ம முகூர்த்தத்தில் கூட்டு பிரார்த்தனையாக வைக்கிறோம். தினமும் 4:30 மணிக்கு இதே யூடியூப் சேனலில் லைவாக நடக்குது. மாலை 7:30 மணிக்கும் நடக்குது. இதை நீங்கள் தினமும் படிச்சுட்டு, எங்களோட சில பேருக்கு என்ன ஆகும்னா படிக்கவே முடியாது. படிக்க உட்கார்ந்தாலே அவங்க பிரச்சனைகள் அவங்கள ரொம்ப துன்புறுத்தும். அவங்க மனம் பார்த்திங்கன்னா எங்கேயோ போயிட்டுருக்கும். வேல்மாறல்லே மனம் நிற்கவே நிற்காது. ஏன்னா அவங்க வேல்மாறலை தொட்டாலே அவங்களுக்கு ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருக்கிறதுனால, பிரச்சனை சுழண்டு அவங்கள அடிக்கிறதுனால அவங்களால பரிபூரணமாக படிக்க முடியாது. இதற்காக தான் நம்ம ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்கோம். நீங்களும் படிக்கணும், நீங்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தினமும் விடியற்காலை பிரம்ம முகூர்த்தத்தில் 4:30 மணிக்கு இதே லைவாக இந்த வேல்மாறல் நடக்குது. தேவேந்திர சங்கம் வகுப்பு, திருப்புகழ், மேலும் சில பயிற்சிகளும் நடக்குது. உங்களுக்கு நிறைய சடாட்சர ஜபம் நடக்குது. இந்த மாதிரி நம்ம நாடி சுத்தி பிராணாயாமம்லாம் செஞ்சுட்டு முறைப்படி நம்ம படிக்கும்போது அது உங்களுக்கு அருமருந்தாக உங்களோட சிக்கல்களை, பிரச்சனைகளை சரி செய்யக்கூடியது. நீங்கள் அதை பயன்படுத்திங்க. உங்களுக்கு புத்தகமும் நாங்கள் கொடுக்குறோம். சாமிகள் அமைச்சு கொடுத்த மாதிரி வள்ளிமலை சச்சிதானந்த சாமி எந்த முறையில் இந்த வேல்மாறலை நீங்கள் பாராயணம் பண்ணணும், எப்படி அமைச்சாங்களோ அதே ரூபத்தில் இந்த மாதிரி புத்தகம் உங்களுக்கு வேல்மாறல் புக்கு உங்களுக்கு கொடுக்கப்படும். இதில் வேல்மாறல் சாமிகள் அமைத்த முறைப்படி கொடுக்கப்படும். இது எந்தவித கட்டணமும் கிடையாது. நீங்கள் அதுக்கான செலவுகள் மட்டும், இப்போ உங்களுக்கு கொரியர் காஸ்ட்டை மட்டும் நீங்கள் அனுப்பி வச்சா போதும், உங்களுக்கு புத்தகம் அளிக்கப்படும். நீங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த வேல்மாறல் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளை சரி பண்ணிங்க. இதோடு சேர்த்து நாங்கள் தேவேந்திர சங்கம வகுப்பு, அது திருவகுப்பு அருணகிரிநாத சுவாமி ஏற்றின 25 வகுப்பில் தேவேந்திர சங்கம வகுப்பும் நாங்கள் பாராயணம் பண்ணுறோம். இது அம்பாலோட பரிபூர்ணம். இந்த வகுப்பை வள்ளிமலை சச்சிதானந்த சாமி தசமகா வித்தையில் இருக்கக்கூடிய ஸ்ரீவித்தையில் இதை சாமிகள் உச்ச நிலையில் இருக்கக்கூடிய சாம்பவி அந்த நிலையோடு ஒப்பிட்டு சாமிகள் சொல்கிறாங்க. அதனால் அதை முன்னிட்டு இந்த பாராயணத்தை நாங்கள் ஒரு மாத காலக்கிட்ட நெருங்க போகிறோம். நிறைய பேர் படிச்சுட்டு நிறைய விஷயங்கள் அவங்க வாழ்க்கை மாறி இருக்குது. ரொம்ப இப்போ தான் நிம்மதியாக இருக்காங்க. நிறைய பேர்களுக்கு நிறைய பாசிட்டிவான கமெண்ட் வர்றதுனால இதை தொடர்ந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். வாய்ப்பு உள்ளவங்க நீங்களும் இதை தொடர்ந்து பற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் சரி செய்யப்படும். இதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்னு கேட்டிங்கன்னா உங்களோட நம்பிக்கை. நீங்கள் முருகப்பெருமான் மீது நீங்கள் வைக்கக்கூடிய நம்பிக்கை. நிறைய பேர் ஒரு 10 நாள் படிச்சுட்டு எனக்கு ஒன்றும் நடக்கலை, ஒரு மாதம் படிச்சுட்டு ஒன்றும் நடக்கலை அப்படின்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. முறைப்படி படிக்கணும். சாமிகள் அமைத்து கொடுத்த முறைப்படி படிச்சிங்கன்னா உங்களுக்கு 100% இல்லை, 1000% இல்லை, 1,00,000% கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய பிரச்சனைகள் சரி செய்யப்படும்.
அந்த தொடர்ச்சிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ஒரு நாளை வந்து தெய்வ அனுகிரகத்திலே தொடங்கி அந்த நாளை தெய்வ அனுகிரகத்திலே நிறைவு செய்வதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அந்த வேலையை தான் நாங்கள் செய்கிறோம். நீங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்க கலந்துங்க. அற்புதமான ஒரு இறைசக்தியின் மூலமாகவே நம்மளுடைய அனைத்து விதமான சிக்கல்களை எல்லாம் கலைந்துவிட்டு எல்லாம் உள்ள பரம்பொருளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய பொற்பாதத்தை நோக்கி நம்ம சரணாகதி நிலையம் ஆத்மஸ்வரூபம் அடையும். அதற்காக தான் நம்ம வாழ்க்கை ரொம்ப சொர்க்கமாக இதை அமைச்சிக்கிறது வேண்டிய தேவையும் கடமையும் நமக்கு இருக்குது. இதை முன்னிட்டு தான் இந்த வேலையை நம்ம செய்கிறோம். புத்தகம் வந்து நீங்கள் மேலே உள்ள நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா, வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா, அட்ரஸ் வந்து நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கொரியர் காஸ்ட் உங்கள் ஊருக்கு எவ்வளோ கொரியர் மேக்ஸிமம் ஒரு 50 ரூபாக்குள்ளே தான் வரும். அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு நாங்கள் அந்த புத்தகத்தை அனுப்பி வைக்கிறோம். இது வெளி மாநிலங்கள்லாம் கொஞ்சம் கூடுதலாக வரும். மற்றபடி எந்த விதமான கட்டணமும் இல்லை. உங்கள் விருப்பப்பட்ட சில உங்களுக்கு அதை நீங்கள் உங்கள் விருப்பப்பட்டு கொடுக்குறது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். புத்தகத்துக்கு இந்த கட்டணங்கள் மட்டுமே வசூலிக்கப்படுது. அப்பன் முருகனோட அனுகிரகம் எல்லா இடத்துக்கும் போகணும், எல்லாரும் வேல்மாறலை படிக்கணுங்கிற நோக்கத்துக்காக இந்த அருப்பணியை நாங்கள் செஞ்சுட்டு வரோம். முருகா சரணம். நீங்களும் படித்து முருகப்பெருமானோட அனுகிரகம் உங்களோட பார்வை முருகர் மீது, முருகப்பெருமானோட பார்வை உங்கள் மீது படும்படியாக அமைத்து கொள்ளுங்கள். குருமார்களை வணங்கிவிட்டு படிங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். குருமார்கள் அனுகிரகத்தினால் மட்டுமே முருகப்பெருமானோட பரிபூரணத்தை அடங்கும். குரு அருள் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. குரு அருள் இல்லையெனில் திரு அருள் இல்லை என்ற வாக்கின்படி குருமார்களை வள்ளிமலை சச்சிதானந்த சாமியை பற்றி கொள்ளுங்கள். சாமிகளை மனசார நினச்சிட்டு படிங்க. கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் சரி செய்யப்படும். முருகாசரணம். இந்த தகவலை உங்களோட பரிமாறினதில் ரொம்ப சந்தோஷம். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு வரேன். முருகாசரணம். முருகர் புகழ் ஓங்குக. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அருணகிரிநாத சுவாமிக்கு அரோகரா. வள்ளிமலை சச்சிதானந்த சாமி துணை. பொங்கித்தாய் அருள். முருகாசரணம்.